டெல்லி சென்ற தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இதற்கு முன்பு டெல்லி செல்வதற்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு 2 மணி நேரம் அவர் ஆலோசனை நடத்திய நயினார் நாகேந்திரன் இப்போது டெல்லி சென்றிருக்கிறார். அங்கு அவர் இந்த ஆலோசனையில் அவருடைய தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற ஒரு யாத்திரையை மேற்கொண்டார். அந்த யாத்திரையின் போது தமிழக மக்கள் நிதி அமைச்சகத்திடம் எதிர்பார்க்கும் கோரிக்கைகள் என்னென்ன என்பது குறித்த அந்த மனுக்களை நிர்மலா சீதாராமனிடம் அளித்திருப்பதாக அவர் அதிகாரபூர்வமாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் அன்அபிஷியலாக ஓபிஎஸ் டிடிவியை இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இணைப்பதா வேண்டாமா, அது குறித்து எடப்பாடி பழனிசாமி கூறியது என்ன, இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் டிடிவி ஆகியோரின் கருத்துக்கள் என்ன என்பது குறித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார். நாளை மறுதினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் டெல்லி வருகையின் போது அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸும் டிடியும் மீண்டும் இணைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏற்கனவே நயினார் நாகேந்திரனுக்கு முன்னதாக அண்ணாமலை அங்கு சென்றுவிட்டு கோவை திரும்பி அவர் பேட்டி அளிக்கும் பொழுது அவர் டிடிவி தினகரன் குறித்தும் ஓபிஎஸ் குறித்தும் அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் டிடிவியுடன் அண்ணாமலை பேச்சுவார்த்தை, எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் பேச்சுவார்த்தை, பின்னர் இருவரும் டெல்லிக்கு பயணம் செல்வது, அங்கு கருத்துக்களை கூறுவது, அதன் பின்னர் அமித்ஷாவை முடிவெடுப்பது என அதிமுக பாஜக கூட்டணியில் அடுத்தடுத்த நகர்வுகள் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தொகுதி பங்கீடு மற்றும் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட விரும்பும் தொகுதிகள் ஆகியவை குறித்தும் இந்த முறை இறுதி செய்யப்படும் என்றும், கடந்த முறையை விட 2 மடங்கு அதிகமான இடங்களில் போட்டியிட பாஜக விருப்பம் தெரிவித்தாலும் ஒரு 30 தொகுதிகள் அவருக்கு வரக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பொறுத்தவரை அங்கு திமுக எம்பி அருண் நேரு சந்தித்தது கூட மிக முக்கியமான ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. ஏனென்றால் அவரது தந்தையான அமைச்சர் கே நேருவுக்கு தொடர்ந்து அமலாக்கத்துறை விசாரணை கடிதங்களை அனுப்பி வந்த சூழ்நிலையில் அவருடைய மகனான அருண் நேரு எம்பி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததும், அதனால் அந்த வழக்குகள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பாகவா அல்லது தொகுதி கோரிக்கைகள் குறித்தா என்றெல்லாம் சர்ச்சைகள் எழுந்தன. இந்த சூழ்நிலையில் அடுத்து நயினார் நாகேந்திரனின் சந்திப்பு, இங்கு அரசியல் ரீதியாக நிர்மலா சீதாராமனுடனான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தொடர்ந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்தின் அரசியல் வியூகத்தை வகுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறாரா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக அரசியல் கள நிலவரம் குறித்த இறுதி அறிக்கையை நிர்மலா சீதாராமன் தான் வழங்குகிறார் என்ற கருத்தும் நிலவுகிறது. இந்த சந்திப்பின் போது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனனும் அங்கு உடனிருந்திருக்கிறார். மற்ற மாநில பாஜக நிர்வாகிகளும் உடனிருந்திருக்கிறார்கள். ஆனால் பகிரப்பட்டுள்ள அந்த புகைப்படத்தில் கருப்பு முருகானந்தம், அரவிந்த் மேனன், நயினார் நாகேந்திரன், நிர்மலா சீதாராமன் ஆகியோர் மட்டுமே உடனிருக்கிறார்கள். இதனால் ஓபிஎஸ் டிடிவியை இணைப்பது தொடர்பான அறிவிப்பு நாளை மறுதினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகையின் போது அது வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் இதற்காக டிசம்பர் 15ஆம் தேதி இறுதி முடிவை அறிவிப்பேன் என்று கூறியிருந்தது. அவரது டெல்லி பயணத்திற்கு பிறகு சற்று சுருதி குறைந்து அந்த நிர்வாகிகள் சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போது நடைபெறும் என்பது ஓபிஎஸ்கே வெளிச்சம் என்ற நிலையில் இந்த நயினார் நாகேந்திரன் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு, இதை தொடர்ந்து அடுத்தடுத்து ஜே.பி. நட்டா மற்றும் அமித்ஷாவையும் நயினார் நாகேந்திரன் சந்திக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைவது, தொகுதி பங்கீடு, தமிழக அரசியல் நிலவரம் மற்றும் திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் இந்த பயணத்தின் போது தமிழக அரசியல் நிலவரத்தின் அனைத்து பிரச்சனைகள், சட்டமன்ற தேர்தல் கள நிலவரம் ஆகியவை குறித்து நயினார் நாகேந்திரன் ஒரு இறுதி அறிக்கையை அங்கு பாஜக மேலிடத்தவர்கள் தலைவர்களிடம் சமர்ப்பிக்க இருக்கிறார் என்று டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிகிதா.